இல்லைங்களா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். எல்லாரும் சந்தோஷம். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உரத்த சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கொஞ்சம் லாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் லாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் ஒரே காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மூன்றாவதா ஒரு குமாரனுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் நடக்கக்கூடிய அந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கே குமாரன் போய் கேட்குறாரு, சொல்கிறாரு, தகப்பனே உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு இவர் பாட்டுக்கு சின்சியராக புலம்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் தகப்பனுடைய பாருங்க, எதையுமே காதலை வாங்கலை. காதலை வாங்கிறதுக்கு பதிலாக, எப்பா யாருப்பா அங்கே இருக்கீங்க, வாங்கப்பா, இவனுக்கு மோதிரத்தை போடு, இவனுக்கு தேவையான போடு, இவனுக்கு ட்ரெஸ்ஸை போடு, எல்லாம் எல்லாம் எவையவையெல்லாம் அவன் இழந்து போனானோ அவையவைகள் எல்லாம் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். நீங்கள் என்னென்னலாம் இழந்திருக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் புதிதாய் பெற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறீங்க. நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீங்க. என்னங்க ரொம்ப சோகமாக சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலே, ஆடுவோம் கொண்டாடுவோம் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் சிரிச்சு பாடுங்க பார்க்கலாம். வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், நம் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடலாமா? காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம்
ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மரித்திருந்தேன், புதிய உயிர் பெற்றேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சாயந்தரம் ஐயா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சேலங்கம் பகுதியிலிருந்து இந்த தொட்டில்பட்டி பகுதி வரைக்கும் எத்தனை சபைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், ஒரு 9 சபைகள் இருக்குங்க ஐயா. எத்தனை சபைங்க? 9 சபை இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, 9 சபை இருக்கு. அல்லேலூயா. ஆனால் அதில் பாருங்க, ஓசனாலேருந்து கண்மலை தேனு போனாலும் சரி, ஓசன்னா கண்மலை சேலங்கேம்புக்கு போனாலும் சரி, ஓசன்னா கண்மலை சேலங்கேம் காட் ஃபஸ்ட்டுக்கு போனாலும் சரி, ஓசன்னா கண்மலை தேன் சேலங்கேம் காட் ஃபஸ்ட்டுக்கு போனாலும் சரி, ஓசன்னா கண்மலை தேன் சேலங்கேம் காட் ஃபஸ்ட் ஏஜிக்கு போனாலும் சரி, எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் ஒரே தகப்பனை ஆராதிக்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் ஒற்றுமை. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இது ஒரு அப்பா வீடுனா அதுவும் ஒரு அப்பா வீடு தான். ஆமென். சபை பாகுபாடு இங்க இல்லைங்க, என்ன ஆனாலும் சரி. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை அதை அப்படி பண்ணியிருந்தா தான் பரவாயில்லையே. என்னங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை சத்தமே இல்லைங்களே.
எவ்வளோ ருசித்து பார்த்துருக்கோம்? நிறையா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா சத்தியமாக பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். என்னையா நீ என்ன பண்ணாலும் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு இல்லைங்க. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று நீங்கள் பைத்தியக்கார மாதிரி நீங்கள் இருந்தீங்கனாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. உலகம் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லும், ஆனால் தேவன் நம்மளை ஞானின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஞானின்னு சொல்கிறவங்களை நாம் இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் என்ன, இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரே தகப்பன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சபை அந்த சபை, அவங்க இப்படி பார்ப்பாங்க, இவங்க இப்படி பார்ப்பாங்க, இது இப்படி வேண்டவே வேண்டாம். ஒரே தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கோம். சந்தோஷமாக துதிச்சு பாடி நல்லா கரங்களை தட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கையை தட்ட சொல்லலைங்க, நல்ல கரங்களை தட்டி பாட்டு பாட போகிறோன்னு சொன்னேன். சார் எவ்வளோ ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேம் சேம் சேம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவிலே எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவிலே எப்போதும் சந்தோஷமே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவிலே எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவிலே எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரியுது? இது சும்மா எல்லாத்துக்கும் கேட்கணுன்றதுக்காக உங்களுடைய முழு பலன், முழு ஆத்மா, முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கணும். ஆமென். இந்த பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போக்கி விட்டார் அப்படின்றத கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்துருக்கும் போது, மேற்கத்திய கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமான உடனே ஒரு அந்த மணமகனும் மணமகளும் என்ன பண்ணுன்னா முத்தத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும். என்னங்க? ஐயோ முத்தன்னு சொல்கிறீங்க? ஐயோ, முத்தத்தை என்ன பண்ணிக்கணுங்க? அட சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். முத்தத்தை பரிமாறிக்கணும். அவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும், அவங்க
அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவளை, அதாவது மணமகன் சொல்கிறாரு, இவளை என் சொந்த மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ அவங்க முத்தம் கொடுக்கும்போது, அவரை என் சொந்த கணவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அதே தான் இந்த 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 காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு முன்னாடியே செஞ்சிட்டாரு. சோத்திரம். எப்போ செஞ்சாரு? அப்படியா? அப்படிங்களா? உங்களை என்னையும் ரட்சிச்சார் பாருங்க. உங்களை என்னையும் பேச சொல்லி அழைத்து, உங்களை என்னையும் ஒரு விதமான ஒரு சூழ்நிலையில் பாவமர எல்லாத்தையும் கழுவி உங்களை என்னை பரிசுத்தமாக நிற்க வச்சாரு பாருங்க. அப்போ கொடுத்தாருங்க அந்த முத்தம். பரவாயில்ல, இப்போயாவது புரிஞ்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு முத்தத்தினால ஸ்ட்ரேஞ்சர்ஸா, யாருன்னே தெரியாத ஒருத்தரை தன்னுடைய கணவனும் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பரிசுத்த, நம்முடைய தெய்வம், நம்மளெல்லாம் யாருன்னே தெரியாது, எங்கேயோ பாவத்தில் ஊறி போய் கடந்த நம்முடைய வாழ்க்கை என்னச்சு தெரியுங்களா? அந்த ஒரு முத்தத்தினால அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோம். கரங்களை தட்டி தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு முத்தம், பரிசுத்த முத்தம், என் பாவமெல்லாம் போச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. எவ்வளோ பலனா சொல்றீங்க. இதை எழுதினவர் மட்டும் பக்கத்தால் இருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆமாம் தானே? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. மறுபடியும் பாருங்களேன், சாப்பிடாம இது காலையிலேருந்து ஃபாஸ்டிங்கில் கூட்டம் நல்லா இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்வதே, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருப்பதே என்னங்க? நம்முடைய பலன். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பலன் அப்படின்னு நான் சொன்னாதான் சொல்லணும். இன்னும் நம்ம அப்படிதான் இருக்கோம் பாருங்க. தயவு செய்து தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய முழு ஆர்வத்தையும் அங்கே காண்பிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பிள்ளைகள்லாம் உற்சாகமா கரங்களை தட்டுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாட்டு பாடலாம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா அழை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. உற்சாகமாய் சிரிச்ச முகத்தோடு கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு எவ்வளவு நல்லவர். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என்
பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேல் நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்த நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னால் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், மலைகள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன், தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இன்னைக்கு தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை தேடுகிற, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரை தேடுற உணர்வுள்ள இருதயம் இன்றைக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பாருங்க, நான் என்னை பார்க்க சொல்றேன், அது உங்களுக்கு இருக்கா? ஒருவேளை இருந்தது அப்படின்னா சத்தமாய் ஆனந்த சத்தத்தோடு கம்பீர முழக்கத்தோடு நம்ம இதே ஏதோ இந்த இந்த உலகத்தில் பாடுறதை போல நாம் இன்னைக்கு பாடிக்கிட்டு இல்லைங்க. செத்து போனா ரெக்கார்டை போட்டு விட்டுறது, கல்யாணம் ஆனா ரெக்கார்டை போட்டு விடுறது, ஏதாவது ஒரு விசேஷனா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் அவர் நல்லவர், 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 நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சத்தம் தான் காணான்னு தேடிட்டு இருக்கேன் இன்னைக்கு. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசினாதான் அப்படி வருமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன். யார் யாருக்கு நன்மை செய்யல? அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம். மக்களே, தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு காலையில செய்தியும் அதுதான், துதிப்பதற்காக உங்களையும் என்னையும் ஏற்படுத்தின ஆண்டவர். ஆமாவா இல்லைங்களாங்க? யார் யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இல்லவே இல்லை. போராட்டம் இருக்கும், அதெல்லாம் எங்கே போகுன்னே தெரியாது. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகமாக கட்டுங்க, கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் 7 மணி இருக்கலாமா? எல்லாரும் 7 மணி இருக்கலாம். கொஞ்சம் நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னன்னு தெரியல, என்னுடைய சுபாவமா அல்லது என்னுடைய என்ன காரியத்தினால நான் இப்படி இருக்கேன்னு தெரில, நீர் விரும்புகிற அந்த பாத்திரமா என்னை மாற்றும். நீர் எப்படி என்னை வணையணும்னு நீங்கள் நினச்சி வச்சிருக்கீங்களோ அது போல என்னை வணைந்து என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி கேட்கலாமா எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மைக்கு சத்தத்தில் வாழ்ந்தது போதும் பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய சத்தத்தில் வாழ்ந்தது போதும். தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அந்த நன்மைக்கு ஈடா என்னத்தை நான் கொடுப்பேன். எதை கொடுத்தாலும் அதற்கு ஈடு இணையாய் இராதே. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் தாமதமாக இருக்கும். ஆனால் ஒரு சூழ்நிலையில் கூட அது குறைஞ்சு போய் ஆண்டவரை என்ன இப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்க வைக்கக்கூடிய அளவிற்கு அது இருக்காது. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தீங்களே அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துகிற வகையில் இருக்கும். பிரியமானவர்களே, எல்லாரும் அவருடைய நாமத்தை யெகோவான்னு சொல்லுங்களேன். யெகோவா எங்க தெய்வமே, எங்கள் தெய்வமே, யாவே. ஓ
Oh, thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை புகழுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த போகிறோம். அங்க இங்க வேடிக்கை பார்க்காதீங்க மக்களே, தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்க. இது வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் அல்ல, வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் இல்லைங்க. கூட பேசுகிற நேரம், தேவனோடு கூட உறவாடுகிற நேரம், தேவனோடு கூட அன்பு செலுத்துகிற நேரம். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில நீங்க இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில நீங்க கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. மலைகள் மெழுகு போல உருகும், மெழுகு போல உருகும். அந்த சாதாரண மலையே மெழுகு போல உருகும் என்று சொன்னா என் பிரச்சனைகள் ஏமாத்திரம் ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை ஏமாத்திரம், எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் ஏமாத்திரம், எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளை எனக்கு ஏமாத்திரம். ஓ thank you Holy Spirit. எல்லாவற்றையும் எனக்காக முடிக்கிறது என்னுடைய தெய்வமாய் இருக்கிறீரே. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah, என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா.
எஸ் லார்ட். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன், என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி. இந்த உலகத்துல நாம் எந்த அன்பு அன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நாட்கள்ல அவரை நோக்கி பார்க்கணும்னா ஒருத்தர் மூலமாய், ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்குள்ளாய், உங்களுடைய இருதயத்துக்குள்ளாய் உங்களோடு பேசுகிற தெய்வம், உங்களோடு பேசுகிற தெய்வம், உங்களோடு இடைபடுகிற தெய்வம். ஏதோ சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் அல்ல, மனுஷனுடைய வார்த்தைகளை போல அல்ல, அவர் பேச நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களிடத்துல என்னிடத்துல தெளிவா பேசிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, போகிறது உங்கள் மேலை தந்தருளும்படிக்காய், எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு வாதங்களினாலும். Thank you, Holy Spirit.